வணக்கம், வந்தனம், விஸ்வாகஃபோ, திஸ் இஸ் FBP. என்னடா வந்து ஐ வாஸ் ஆக்சுவலி திங்கிங் என்ன ஓப்பனர் பேசலாம் இந்த எபிசோடுக்கு ஸ்பெஷலான்னு சொல்லிட்டு. பட் என்னடா எபிசோட்ஸ் வருது ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு யாரெல்லாம் யோசிக்கிறீங்களோ, நீங்க ஏதாவது ஒரு யூகிச்சீங்கன்னா அது யூகி கரெக்டா தான் இருக்கும். ஏன் தெரியுமா? ஏன்னா இரு ரெண்டு இரு பக்கமும் இரு அங்க அங்க நாசமா போச்சு. பாஸ் பண்ணு. அவங்க ஆல்ரெடி யூகிச்சது என்னன்னா உனக்கு கல்யாணமான ஒருத்தன் கேட்டான். டேய் டேய், நான் அதை பத்தியே பேச வரலடா. நான் அதை பத்தி சொல்ல வரேன்னா, ரெண்டு டீமுமே கேவலமா போறதுனால நம்மளுக்குரிய இன்வால்வ்மெண்ட் கம்மியாகி நம்மளோட எபிசோட்ஸ்ல வர ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்குன்னு தான் சொல்ல வந்தது. பட் மக்களே, நான் என்ன வந்து அந்த ஹைப் என்னன்னா, ஒண்ணு இல்ல, லிவர்பூல் போறேன், சரி யோகன் கிளப் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு. மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரியோ மிஸ்டர் ஸ்ரீராம் சொல்ற மாதிரியோ ஹைப் கிரியேட் பண்ணி ஊருக்குள்ள இப்படிதான் கிளப்பி விடுறாங்க. நானா சொல்லல, அது வந்து அது நம்ம சொன்ன விதத்திலேயே அது சுகன் ப்ரோக்கு கல்யாணமா அப்படின்னு ஒரு கேள்வி வரவே நான் வந்து சொல்றேன். பட் ஆமா, பாவம் என்ன சொல்றது, சுகன் வந்து டைட்டில் செலிப்ரேஷன் பாக்கலாம்னு போனா நினைச்சு யோசிச்சான். ஆனா அதுக்குள்ளேயே எல்லாம் போச்சு. இல்ல ஐபிஎல் வேற ஹெவியா போயிட்டு இருக்கா, சோ அட்டென்ஷன் அங்க ஷிஃப்ட் ஆயிருச்சு. சோ அதனால எபிசோட்ஸ் கவுண்ட் ஆல்ரெடி லீடு கொடுத்துட்டான் கரெக்டா. பட் ஆனா நான் ஐ அக்ரி வித் சுகன் தான். லைக் பாதி நேரம் இன்ட்ரெஸ்டே இருக்க மாட்டேங்குது இவங்க அது யுனைடெட் ஆடுறது பாக்குறதுக்கு எனக்கு எனர்ஜியே இல்ல. அப்ப ஆள விட்டுருடா. நான் ஒரு மாதிரி ஒரு ஜென் மோடுக்கு போயாச்சு. கிடைக்கிறத ஏத்துக்கிட்டு போவேன். எப்பயோ வந்தாச்சு. பரவாயில்ல, ஒரு டிராஃபி வந்து இல்ல மோடுக்கு வந்து அதையும் தாண்டி போயிட்டோம் நாங்க. ஒண்ணுமே இல்லன்னு ஸ்ரீராம் இருக்கிறேன். வருமா வந்தா போதும். என்னடா நீ இப்படி சொல்லிட்ட? அதுலதான் போயிட்டு இருக்குது. பட் எனிவேஸ், ஓகே, அப்படியே அந்த இன்னைக்கு என்ன எபிசோட் பண்றோம்ன்றதுக்கான லீட கொடுத்துருவோம். சோ வந்து நிறைய பிரீமியர் லீக்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து மிஸ்டர் ஸ்ரீராமுடைய சிந்தனை, ஆழ்ந்த இன்னோவேஷன் சிந்தனையின் காரணமாக பிறந்த குழந்தை தான் இன்னைக்கு எபிசோட். என்னன்னு பாத்தீங்கன்னா, we are going to talk about the Premier Leagues, English Premier League and the Indian Premier League. ஒரு கிராஸ் ஓவர் எபிசோட். லெட்ஸ் டைவ். இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, என்ன சொல்றது, இதெல்லாம் எப்படி, இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு தப்பு கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு மக்கள் வந்து இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஆரம்பத்திலேயே சொல்லிக்கிறேன். ஏன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்ன்றது டெஃபினிஷன் கொடுக்குறேன். இல்ல, நான் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் இல்ல, நான் நம்மளே அக்னாலேஜ் பண்ணிரோன்றேன். டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் வந்து பாசிபிள். எங்களுக்கு தெரிஞ்ச வெரைட்டி எப்படி அப்படின்றதுதான் நாங்க சொல்றோம். பட் அதே நீங்களும் உங்களோட எக்ஸ்பிளனேஷனோட இது இல்ல, இந்த டீம் வந்து இதுதான் அப்படின்னு நீங்க சொல்ற அந்த கமெண்ட்ஸையும் போடுங்க. கண்டிப்பா போடுங்க. ஃபன்னா இருக்கும் இல்லையோ, நல்லா என்கேஜ்மெண்ட் ஆச்சுன்னா 4 பேர் பார்ப்பாங்க, நம்மளுக்கு ரொம்ப ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தியா வாங்க, நம்மளுக்கு கண்டென்ட் ஜாஸ்தியா வர ஆரம்பிக்கும். சோ யா, எப்படி பார்த்தாலும் வின் வின் சிச்சுவேஷன் தான். நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இல்லடா, ஃபர்ஸ்ட் வந்து இல்ல, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிரெயின் ஹரிகேன்குள்ள போயிடுவோம். ஓகே, ஹரிகேன் ரெண்டு கிரைட்டீரியா. ஓகே, 2 கிரைட்டீரியா வந்து நம்ம பேஸா வச்சுக்கணும். வேணா அந்த கிரைட்டீரியாவை நீங்க கூட ஆட் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்ல. ஓகே, ஒண்ணு ஆமா, இல்ல நம்ம 3 பேர் கிட்ட தான் சொல்றோம். மக்களும் எடுத்துக்கலாம். ஓகே, ஒண்ணு வந்து ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட். ஓகே, கடைசி வருஷத்துல எந்த எது வேணா எடுத்து இல்ல இதனால பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். இல்ல கரண்டா லாஸ்ட் 2 சீசன்ஸ் 1 சீசன்ஸ் வச்சும் சொல்லலாம். இல்ல ரெண்டுத்தையும் கலந்து சொல்லலாம். இதான் கிரைட்டீரியா. ஓகே, அதனாலதான் வந்து நீங்க ரெண்டுத்துக்கும் ஃபேன்னா உங்க இடம் பிடிக்குற மாதிரி சொல்லிக்கலாம். ஆமா, சொல்லிக்கலாம். அதுதான். சோ அதனால அத கொஞ்சம் பேஸா வச்சு நம்ம வந்து அதை வந்து ஆரம்பிப்போம். என்ன சொல்ற கைலாஷ், நீ ஸ்டார்ட் பண்ணு. பட் நீ சொல்லும் போது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தோணுது என்னன்னா, லைக் ஐபிஎல் பார்த்தா ஹிஸ்டரி பார்த்தா 15-16 இயர்ஸ் தான். சோ அந்த அதனால நம்ம பிரீமியர் லீகோட பார்க்கும்போது நீங்க சொல்றலாம் தப்புடா அப்படி நடிப்போம். அப்படி இல்ல, பிரீமியர் லீக் டீம்ஸே கொஞ்சம் எராவா பிரிச்சு தான் பேச முடியும். நம்ம ஒரே ஹோலா பேச முடியாதுன்னு தான் எனக்கும் தோணுது. ஏன்னா ஸ்ரீராம் சொன்ன கிரைட்டீரியால மெயின் கிரைட்டீரியா அதுதான். ஸோ வி ஹேவ் டு சே இவங்க இந்த சீசன் இப்படி, லைக் ஒரு 15 இயர்ஸ் ஒரு 10 இயர்ஸ் இவங்க இப்படி, மேபி நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் ஒரு ஏராளா இவங்க எப்படி இருந்தாங்க, அப்படிதான் நம்ம கோரிலேட் பண்ண முடியுமே தவிர 1-for-1 பண்ண முடியாதுன்னு தோணுது எனக்கு. இல்ல அப்படி கரெக்ட், நீ அப்படியே பண்ணலாம். இல்ல நீ இப்படி கூட படிக்கலாம். லைக் லாஸ்ட் 3-4 இயர்ஸ் வந்து ஈக்குவலன்ட் ஆஃப் 10-12 இயர்ஸ் இன் பிரீமியர் லீக். லைக் அந்த மாதிரி கூட 16 இத வந்து அப்படியே ஈக்குவலன்ட் ஆஃப் 32 சீசன்ஸ் அந்த மாதிரி எப்படி வேணா நீ பண்ணிக்கலாம். கரெக்ட், நான் அப்படிதான் பண்ணலாம்னு வச்சிருக்கேன் மைண்ட்ல. ஓகே, அந்த மைண்ட் இறக்கு, ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிரு. ஓகே, சரி, எந்த டீம்ல இருந்து போலாம்? சுகன் லிவர்பூல் போவே, லிவர்பூல்ல இருந்து ஆரம்பிச்சிரோமா?
ஓகே எல்லாரும் இதை சொல்ல போறாங்க, அது மட்டும் புரிஞ்சு போச்சு. பட் யா நீயே சொல்லு. அப்ப இப்ப மக்களே லிஸ்ட் போட்டுக்கலாம், நான் கிடையாது, எனக்கு ஏதோ சம்மதமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹை லெவல் அலைன்மெண்ட் நம்ம அன்னைக்கு சொன்னதா. ஃபர்ஸ்ட் லிவர்பூல் வந்து சிஎஸ்கே, தோனி, கிளாப் கிளம்புறது, லைக் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கிளப்ஸ். அதுக்கப்புறம் வந்து அந்த ஆன்ஃபீல்ட் சேப்பாக் அந்த இது ஒரு நடுவுல லிவர்பூல் யூரோப்ல இருந்து பேன் பண்ணாங்க. அதே மாதிரி சிஎஸ்கேவையும் பேன் பண்ணாங்க. அப்படியே யூரோப்ல இருந்து பேன் பண்ணாங்களா? எப்படா? ஆமா, யுவென்டஸ் கூட பிரச்சனை ஏதோ ஆயிடுச்சு, அதுக்கு ஹேசல் நினைக்கிறேன், அந்த பிரச்சனைக்கு ஏதோ பேன் பண்ணாங்க நடுவுல ஒரு 2 வருஷம் ஏதோ. ஓகே, அது ஓகே. க்ளோஸ் செகண்ட் ஃபார் லிவர்பூல், அது வேணா அப்போ வச்சே சொல்லிக்கலாமா? நம்ம 3 பேரோட தாட்ஸ். க்ளோஸ் செகண்ட் ஃபார் லிவர்பூல் should be MI டா, because of like the number of trophies won. இல்ல க்ளோஸ் செகண்ட் எப்படி இருக்கும்னா வேற கிரைட்டீரியா, லைக் அப்படி சொல்லலாம் கூட நான் யோசிச்சேன். ஓகே, இப்ப டைட்டில் வச்சு சொல்லிட்டோம்ல, வேற லைக் லாஸ்ட் 1 இயர், லாஸ்ட் 2 இயர்ஸ், இல்ல இந்த இன்சிடென்ட், அதனால கூட சொல்லலாம்னு கூட ஏதாச்சும். அது வந்து சொல்ல மைண்ட்ல தான் சொல்ல, நாங்க ஒரு கண்டெஸ்ட் பண்றோம். இல்ல லிவர்பூல் வேற எதுவும் எனக்கு மைண்ட்ல இல்ல, உன்னதான் கேக்குறேன். ஓ ஏன் அவங்களும் ஒரு ஸ்ட்ராங் ஃபேன் பேஸ். கொல்கட்டா வந்து ஒரு பெரிய கிரிக்கெட் கேட்ச்மெண்ட் ஏரியா. அவங்களுக்கும் ஈடன் கார்டன்ஸ் ஒரு பெரிய ஃபோர்ட்ரஸ். அவங்களும் 2 வின் பண்ணாங்க. they have been a good team almost always. அதனால தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு யாராச்சும் போகி டீம் இருக்கா? கேகேஆருக்கு ஆர்சிபி இருக்கா மாதிரி, லைக் ஹிஸ்டாரிக்கலி. ஓ அப்படி எனக்கு ஆர்சிபி ஆர்சனல் இல்லல்ல. சரி, அப்ப நான் ஓகே. ஐ மீன் யா அந்த மாதிரிலாம் ஒரு சிங்கிள் டீம் எல்லாம் இல்லல்ல. போகி செகண்ட், ஐ மீன் கேகேஆர் ஆர்சிபி போகி டீம்லாம் கிடையாதுல்ல. கேகேஆருக்கு ஆர்சிபி போட்டு மொத்தணும்ன்றது தானே, எல்லாரையும் முத்திடுவாங்க எல்லா வாட்டியும். இல்ல போகி டீம் உல்டா, லைக் கேகேஆர் வந்து அந்த மோஸ்ட் லைக் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு பெங்களூர்ல லைக் 18 கேம் ஆடி ஏதோ 15 கேம் ஜெயிச்சிருக்காங்க பெங்களூர்ல கேகேஆர். டேய், அது இப்பதான் நான் சென்னை மேட்ச்ல போட்டான்டா, குபீர் சிரிப்பு எனக்கு அந்த ரெக்கார்ட் பார்த்துட்டு. என்னடா இது, இன்டர்வியூ வேற கொடுத்தானேடா, எனக்கு ஆர்சிபி எல்லாம் வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ. கொடுமையான பயங்கர ரெக்கார்ட் வச்சிருக்கு. 18 மேட்ச்ல எவனா 15 மேட்ச் ஜெயிப்பான், அதுவும் ஆர்சிபி போயிட்டு. பட் கௌதம் கம்பீருக்கும் கோலிக்குமே பெரிய ரிஸ்க் இருக்கு. லைக் கோலி வந்து ஆர்சிபி ஒன் கிளப் பர்சன், ஆனா அவனை வச்சு முத்துறது, அதுவே ஒரு அவனுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் அவனுக்கு. அப்பனா அப்ப என்ன செல்சியா? செல்சி போடலாம்ல, ஆர்சனல் வச்சுக்கலாம்டா. சரி சரி, அப்ப க்ளோஸ் செகண்ட் வேற எதுவும் இல்ல லிவர்பூலுக்கு? நானும் யோசிச்சு பார்த்தேன். ஓகே, நடுவுல சக்சஸ் இல்லாம விழுந்து எழுந்து வந்தாங்களே ஏதாவது ஒரு டீம்? எதுவும் இல்லல்ல அந்த மாதிரி. லிவர்பூல் தான். எஸ்ஆர்ஹெச் சொல்லலாமா? இல்லடா, எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் இயர் டைட்டில் ஜெயிச்சாங்க, ஒரு பெரிய கேப் 8 வருஷம், அதுக்கப்புறம் திருப்பி வந்தாங்கல்ல. எங்க வந்தாங்க? ஒண்ணும் வரலையே. ஸ்போர்ட்ஸ் பண்ண தேவையில்ல. க்ளோஸ் செகண்ட் வேணாம், ஃபிட் இல்ல வரம்போது. செகண்ட் ஓகே, செகண்ட் வந்து ஓகே, செகண்ட் வந்து லைக் அதாவது காம்பினேஷன், எந்த காம்பினேஷன் வேணா போட்டுக்கலாம். யுனைடெட் வந்து என்னோட வந்து நான் அந்த எம்ஐன்னு வச்சிருந்தேன். ஏன்னா அகைன் லைக் டைட்டில்ஸ் ஃபர்ஸ்ட், ஹிஸ்டரி ஆஃப் சக்சஸ் அண்ட் எல்லாமே. ஆனா லாஸ்ட் 4 இயர்ஸ், லாஸ்ட் 10 இயர்ஸ் வந்து லைக் ஒரே டிராஃபி ட்ராட், ஒரே பிரச்சனை. அங்க கேப்டன் சாக் மாதிரி மேனேஜர். எம்ஐ சிஎஸ்கே, லிவர்பூல் யுனைடெட், அது வச்சுக்கலாம். ரைவல்ரி. ஆமா, ரைவல்ரி சொல்றேன். அதே மாதிரி ரைவல்ரி இருக்கு. ஆமா, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் ஒரு சஸ்டைன்டு பீரியட் ஆஃப் சக்சஸ் மாதிரி மும்பை அடிச்சுக்கவே முடியல. 2013 to 2020 லைக் 7 வருஷத்துல வந்து 5 டைட்டில், லைக் டாமினேட்டிங். இது அந்த இது மாதிரி அந்த பீரியடுமே அது வேணா சொல்லலாம் யுனைடெட். ஆனா மும்பை ஃபேன்ஸுக்கு அங்க ஓனர்ஸ பிடிக்குமே, நம்மள மாதிரி இல்லையே. ஆனா மும்பை ஃபேன்ஸ் ஓனர்ஸ் கொஞ்சம் பிடிக்கும்ன்றத விட சென்சிபிளான गाइस தான் எனக்கு தோணும். ஆர்சிபி தான் லாஸ்ட் 10 இயர்ஸ் சென்சிபிளான விஷயம்டா. இன்னைக்கு பண்ணி வச்சு இந்த வருஷம் பண்ணிருக்காங்க. மும்பை இந்த வருஷம் பண்ணது யுனைடெட் ஓனர்ஸ் தான் பண்ணி வச்சு. தினேஷ் கார்த்திக் இன்டர்வியூ ஒன்னு பார்த்தேன்டா. சோ என்ன பண்ணுவாங்கலாம், அவங்க பிட்ச் ரெடி பண்ணி இவர்ட்ட இன்டர்வியூ தினேஷ் கார்த்திக் அஸ்வின் கூட பார்த்தேன். அந்த மும்பை பத்தி பேசியிருந்தானே, வெரி இம்ப்ரெசிவ்டா. பிட்ச் ரெடி பண்ணி உனக்கு வேணும்னா நீ முடிச்சுட்டு உனக்கு பிரைவேட் ஃபிளைட் போட்டு உனக்கு பால்ஸ் கொடுத்து உனக்கு நெட்ஸ் கொடுத்து ட்ரைனிங் கொடுப்பாங்களாமா, டு மேக் யூ பெட்டர். பட் அவங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு, which is very very visionary இல்ல. அது கொஞ்சம் சிட்டி மாதிரிடா அதெல்லாம். அப்படி பார்த்தா மேன் யுனைடெட் மும்பை சிட்டி தான் எனக்கு தோணும்.
அது அது ஆக்சுவலா சிட்டிக்கு வரும்போது ஒரு திருப்பி க்ளோஸ் இதுல என்ன பிரச்சனை? ஆக்சுவலா சிட்டிக்கு ஹிஸ்டரி இருக்குடால. இப்போ டைட்டில் 7 டைட்டில் வச்சிட்டாங்க. என்ன உங்களுக்கு அடிக்கல சிட்டிக்கு என்னடா ஹிஸ்டரி? 7 இயர்ஸ் பேண்டர் பண்றாங்க. சி 7 வருஷம்னா அது ஐபிஎல்க்கு 1 வருஷம் கணக்கு மேபி யூனோ. சரி, நம்ம சிட்டிக்கு வருவோம். இன்னொரு ஒரு நிறைய ஆன்லைன்ல நான் பார்த்த விஷயம் வந்து யுனைடெடுக்கு வந்து சேடா இருக்கு சொல்லவே. ஆர்சிபி வந்து ஒரு ஆர்சிபி தான் எனக்கு சொல்லலாம். லாஸ்ட் 10 இயர்ஸ் ஆஃப் யுனைடெட் பார்த்தா ஓனர்ஷிப்னால தான் ப்ராப்ளம். டெசிஷன் மேக்கர்ஸ் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஒர்க் அவுட் ஆகாது. எக்ஸாக்ட்லி. பிக் மணி சைனிங்ஸ் ஹைப் இருக்கும். அதே லைக் எனக்கு அப்படிதான் தோணுது. லாஸ்ட் 10 இயர்ஸ் ராஷ்ஃபோர்ட் மாதிரி கோலி மட்டும் இருக்கான். ஒன் பிளேயர் கேரிங் தி டீம் தான். கோலி கேரிங் வந்து ராஷ்ஃபோர்ட் போன சீசன். ஆர்சிபி சிஎஸ்கே கூட நல்ல ரைவல்ரி. சோ யா அதுவும் வொர்க் அவுட் ஆகும். ஆமா, அதான் அது இல்ல, அது வந்து லைக் லாஸ்ட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் யுனைடெட் எடுத்து 10 இயர்ஸ் ஆர்சிபி எடுத்து போட்டா பெர்ஃபெக்ட் மேட்ச் தான். பெர்ஃபெக்ட் மேட்ச். லைக் நீங்க ஒரு blend of MI. சோ நீங்க ஒரு blend of மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ஆர்சிபி ஆடிங்க. மும்பை இந்தியன்ஸா இருந்த நாங்க ஆர்சிபியா மாறிட்டோம் இப்போ. அப்படி வேணா சொல்லலாம். அதுலயும் ஆர்சிபி டெவில்ஸ் வர வரும்டா. சிங்கமா இது? சாரிடா, லோகோல சிங்கம் இல்ல. இன்னொன்னு பார்த்தனா இந்த வருஷமும் வந்து அந்த ஃபேன் பேஸ் பயங்கரமா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. ஆர்சிபி சம்பந்தமே இல்லாம ஜெர்சியை மாத்தி வச்சிருக்காங்க. ஒரு ஜெர்சி 5000 ரூபாய்டா அது. அது ஏன்னா அவங்க பயங்கர கிரேஸ்ல. அதேதான் யுனைடெட் அப்படியே எழுதி வச்சிருக்காங்க. ஆமா. சோ என்ன ஆனாலும் சோ ஐ திங்க் என்னடா இது க்ளோஸ் செகண்ட்னு பார்த்தா ரொம்ப ஈக்குவலண்டா இருக்குது. ஃபேன் ஃபாலோயிங் கூட பாரு, ஒண்ணுமே ஜெயிக்கலனா கூட ஃபேன் ஃபாலோயிங் அப்படியே தான் இருக்கு. அப்படியேதான். அதான் சொல்றேன், ஆல் ரவுண்ட் அந்த ஹிஸ்டரி இல்லாததா அடி வாங்கிடுச்சு. இல்லன்னு வச்சுக்கோ. ஹிஸ்டரியா அப்படின்னா ஐபிஎல் எபிசோட் மட்டும் ஆர்சிபி பேண்டருக்குள்ள போயிட போறோம்டா. நான் ஆக்சுவலா யோசிச்சேன் தெரியுமா, நம்ம எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஆர்சிபி பத்தி பேசினாலே பேண்டர் பண்றேன். நல்லாதான் இருக்குது. ஆர்சிபி பத்தி பேசி நான் பேண்டர் பண்ணாம இருந்ததே இல்லடா. அந்த டீம் பத்தி பேசினாலே சிரிப்பு வருதுடா எனக்கு. ஆர்சிபியோட இன்னொரு க்ளோஸ் வந்து ஆர்சிபி பத்தி பேசுவோமா? ஆர்சிபி இன்னொரு க்ளோஸ் வந்து ஸ்பர்ஸ் ஆக்சுவலி. கரெக்ட். ஒண்ணுமே ஜெயிக்கல. அப்ப தேர்ட் அப்படியே ஸ்பர்ஸ்க்கு போயிடுவோம். ஸ்பர்ஸ் ஆர்சிபி தான் நான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வச்சிருந்தேன். ஹிஸ்டரியும் கிடையாது, ஜெயிக்கிறது கிடையாது, ஒண்ணும் கிடையாது, வாய் தான். சில ஸ்டேடியம் நல்லா இருக்கும். ஆமா, ஸ்டேடியம் நல்லா இருக்கும். தவிர எல்லாமே நல்லா இருக்கும். சம்பந்தமே இல்லாம ஒரு எப்பயாவது ஒரு இல்லடா ஒரு யூசிஎல் ஃபைனல் இவங்க போன மாதிரி இவங்க ஒரு ஐபிஎல் ஃபைனல். அது வந்து ஆப்டரா ஃபர்ஸ்ட் வந்து லைக் ஆல் ரவுண்ட் வந்து செட் ஆகும். அவங்களுமே பார்த்த அப்படின்னா அந்த லெவியுமே ஒரு மாதிரி வியர்டான ஓனர் தான். லைக் நீ பார்த்த அப்படின்னா லைக் மோர் இப்பதான் ஏதோ ஃபுட்பால் டெசிஷன் எடுத்திருக்கான். மொரினியோன்னு போனா யூ கேன் ஈக்குவேட் கோலி டு சான் கூட. கேன்ரா கேன் எதுவுமே ஜெயிக்கல பாரு. அது பாரு கரெக்டா வந்துச்சு பாரு. கடைசி வரைக்கும் ஒண்ணுமே ஜெயிக்கல. இந்தியன் டீமுக்கு இங்கிலாந்து டீம் கூட கரெக்டா ஆடுவானுங்க. கரெக்டா ஆடுவாங்க. ஆமா ஆமா. சோ கேரியிங் தி டீம் அதேதான். கரெக்ட்டா சொல்லுங்க. ஹரிகேன் டீம் சொல்லுவானே, ஸ்பெப் சொல்லுவானே, ஹரிகேன் டீம். இவங்க விராட் கோலி டீம். அதுதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வச்சிருந்தேன். கோச்சிங் ஸ்டாஃப் யாரு ஆர்சிபிக்கு? இப்போ வந்து மாறினே இருக்கு வருஷம். இந்த வருஷம் ஆண்டி ஃபிளர். ஓகே. யா. போன வருஷம் மைக் ஹெசன். போன வருஷம் மைக் ஹெசன் நினைக்கிறேன். அந்த பாச்சட்டினோ பீரியட் தான்டா மைக் ஹெசன் பீரியட். ஏன்னா ஆக்சுவலி ஆர்சிபி 3 வருஷம் பேக் டு பேக் பிளே ஆஃப் குவாலிஃபை ஆனாங்க. ஆனா 3மே பிளே ஆஃப் அவுட்னு வச்சுக்கோ. அந்த பாச்சட்டினோட கன்சிஸ்டன்ட் இயர்ஸ் சொன்னா நம்ம ரிலேட் பண்ணலாம் இந்த மைக் ஹெசன் கூட. பட் மொரினியோ அதெல்லாம் பேட் அப்பாயின்ட்மெண்ட்ஸ். ஆர்சிபி ஆனா என்ன ஒரே ஒரு இதுனா ஆர்சிபிக்கு நல்ல சோஷியல் மீடியா டீம் இருக்கும். ஸ்பர்ஸ்க்கு சும்மா அப்படின்னு நீ சொல்லு. ஆனா கொரியால அவங்க பயங்கர ஃபேமஸ்டா அந்த மாதிரி ஒரு அப்பீல். ஆமா இல்ல சொல்றேன். ஆனா நானும் ஒரு கான்ட்ரோவர்ஷியல் ஒப்பீனியன் என்ன வச்சிருக்கேன்னா, ஹரிகேன் போனோடனே ஸ்பர்ஸ் இன்னும் பெட்டரா ஆடுற மாதிரி விராட் கோலி ஷுட் லீவ் பெங்களூர். அதான் என்னோட ஒப்பீனியன். ஆனா கைலாஷ் என்ன சொல்லுவாங்க, கேன் இருந்தா உங்களை பிடிச்சிருக்க முடியாதுன்னு மாதிரி சொன்னா ஒரு வாட்டி ஸ்பர்ஸ் இன்னும் பெட்டரா இருந்திருக்குமோ. இல்ல சொன்னாங்க
கேன் of course better இருக்கும்டா. இன்னும் அப்படி நீ சொல்ற இப்போ விராட் கோலி ஸ்ட்ரைக் ரேட் மாதிரி தான் கேன் அந்த யூசிஎல் ஃபைனல் அவன் ஆடலனாலே ஜெயிச்சிருப்பாங்க. அவன் வந்து ஆடிதான் உருப்பிடாம போச்சு அந்த ஃபைனல். ஆமாடா இன்ஜுரிடா. ஆமால அவன் இன்ஜர்டு நாட் ஃபிட். நல்லா ஆடிட்டான். மூரா நல்லா ஆடிட்டு இருந்தான். ஆமா நல்லா ஆடிட்டான். அவனை தூக்கி ஃபைனல்ல போட்டோனே புஷ்ன்னு போய்டும். அதான் இந்த வருஷம் கோலி நீ என்ன அடிச்சாலும் அந்த ஸ்ட்ரைக் ரேட் சரியில்லையப்பா. ஆமா சீரியஸா கோலிக்கே கெட்ட பேர் வருது பாரு இப்போ ஆர்சிபி. கோலி கோவம் வந்துச்சு பாத்தியா போனீங்க கிங். நீங்க பெரிய ஆளு தான் இல்லடா, நீங்க பெரிய ஆளு தான். ஆனா உங்க ஸ்ட்ரைக் ரேட் ஷீட்டா தான் இருக்கு. சாரி அப்படிதான் இருக்கு. உண்மைதானடா. 43 பால் 51 ஆனான்டா. கிரைம் இன்னிங்ஸ் ஆனான். பட் எனிவே மாறிடுச்சுடா. உடனே ஃபேன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியா கலர்ஸ்க்கு தெரியும்டானே. இந்தியா கலர்ஸ் பத்தி பேசவே இல்ல, ஐபிஎல் தான் பேசுறோம். பிளஸ் கோலினே பத்தியா இந்த இன்டர்வியூ ஒன்னு கொடுத்திருக்கான். இன்டர்வியூல போஸ்ட் மேட்ச் வாடவர் கமெண்ட்ரி பண்றவங்க எல்லாம் என்னதான் நீங்க கமெண்ட்ரி பண்றவங்களா இருந்தாலும் எங்க ரேஞ்சுக்கு எல்லாம் வராதுன்ற மாதிரி ஏதோ ஒரு பிளேயர்ஸ் கமெண்ட் பண்றவங்க உங்களுக்கு கிடையாதுன்ற மாதிரி ஏதோ சொல்லியிருந்தான். ஐ மீன் ஆக்சுவலி ஒரு வகையில பார்த்தா நான் இங்கிலீஷ் கமெண்ட்ரி மகா மட்டும் தான். அந்த வகையில கோலி சொன்னது கரெக்ட். ஆனாலும் நீ கேம் ஆடினாதான் நீ பேசணும்ன்றது வந்து கொஞ்சம் அது அந்த கமெண்ட் எல்லாம் ஏன் பேசுற அப்படின்னு தான் இருக்கு. பட் எனிவே எங்கேயோ போயிட்டோம். பட் பாட்டம் லைன் ஸ்பர்ஸ் ஆர்சிபி வேற க்ளோஸ் செகண்ட் இருக்கு ஆர்சிபிக்கு. ஆர்சனல் இல்லடா ஸ்பர்ஸ்க்கு வந்து க்ளோஸ் வந்து ஹோலி ட்ரினிட்டில ஒண்ணுதான். பஞ்சாப் சொல்லலாம், எல்லாம் ஒண்ணுதான். டெல்லி சொல்லலாம். ஒரே ஒரு ஃபில்டர் யாரெல்லாம் ஜெயிக்கல லைன் மிஸ் பண்ற வேண்டியது. அதான் ஹோலி ட்ரினிட்டி. அது பேர் ஹோலி ட்ரினிட்டி தெரியுமா? டிசி பஞ்சாப் ஆர்சிபி ஹோலி ட்ரினிட்டி. ஏதோ ஒரு டீம் கேவலமா இருக்கும். எல்லாம் எவ்ரி சீசன் 2 டீம்ஸ் அது மூணுல கேவலமா இருக்கும். பாட்டம் மோஸ்ட் எடுத்து பாத்துறேன். அவங்க தான் பரவாயில்ல சரண்டா தான் இருப்பாங்க. ஆர்சிபி தான். ஆமா ஆக்சுவலி இல்லடா டெல்லி வந்து அவங்க ஃபேன்ஸே வந்து விட்டாங்க. இது தேராது. இது ஆரம்பத்துல இருந்து அப்படிதான். அவங்க கங்குலி சைன் தெரியுமா கொல்கட்டால இருந்து அப்பவே முடிஞ்சு போச்சு. டெல்லி சேவாக் கம்பீர் டிவிலியர்ஸ்லாம் அமித் மிஸ்ரா தில்சான் அதெல்லாம் நல்ல டீம். அது டிவிலியர்ஸ் வச்சிருந்தாங்கடா. இல்ல டிவிலியர்ஸ் சேவாக் வார்னர் கோல் அடிச்சு வின் பண்ணி கொடுப்பானே சிஎஸ்கே டெல்லி. நல்ல டீம் ஸ்டார்டிங்ல. அப்ப ஹோலி ட்ரினிட்டி தான். அப்ப ஸ்பர்ஸ்க்கு of course சாரி ஸ்பர்ஸ் ஃபேன்ஸ் யாரும் வெள்ளை கலர் ஜெர்சி இல்ல ஐபிஎல் ல நினைக்கிறேன். வெள்ளை கலர் ஜெர்சி ஐபிஎல் கலர் ஜெர்சி வீரடிக்க வேண்டியது. கிரியேட்டிவிட்டி ஒரு கலர் கொடுங்கடா. படுத்துறானுங்க ப்ளூ போட்டு வந்துறானுங்க. பாக்கறா மாஸ்டர் அந்த விஷயத்துல நறுக்குன்னு இருக்கும் பாரு எல்லோல அன்றில இருந்து இன்று வரைக்கும். ஆமா சரி ஓகே. அடுத்து சிட்டி குஜராத் டைட்டன்ஸ் நான் நினைக்கிறேன். ஐ அக்ரி. நானும் அதே தான் வச்சிருந்தேன். திடீர்னு எங்க இருந்தா வந்து காசு வந்து டைட்டில் அடிச்சிட்டாங்க. அது 2 அடிச்சிருப்பாங்க. குஜராத் டைட்டில் அடிச்சிட்டாங்களா ஃபர்ஸ்ட் சீசன்? அது எப்படி நான் இங்க பாரு 2 அடிச்சிருப்பாங்களா? அதேதான் சிட்டியை லிவர்பூல் ஸ்டாப் பண்ண மாதிரி சிஎஸ்கே ஒரு ஸ்டாப். இல்லன்னா பேக் டு பேக் டைட்டில்ஸ். அது இல்லன்னா 5-5 பெப் ஹோலி மோலி பிரிசிங்கா இருக்கு எனக்கு. பட் யா குஜராத் தான் நானே வச்சிருந்தேன். லைக் என்ன சொல்றது, நல்ல ஒரு யங் டைனாமிக் கேப்டன், நல்ல டீம், நல்ல கோச் அப்படி. பட் சிட்டிக்கு க்ளோஸ் வந்து எம்ஐயும்டா. நீ சொன்ன மாதிரி பயங்கர பிரச்சனை இல்ல. நல்ல கேட்ச்மென்ட் ஏரியா, நல்ல பிளேயர்ஸ், அகாடமி எல்லாம் சூப்பரா வச்சிருக்காங்க. சோ அது பெரிய அட்வான்டேஜ். பணம் மெயினா லைக் ரெண்டு ஹெவி. மும்பை சிட்டி வந்து ஐஎஸ்எல் வந்து சிட்டி குரூப் தான். சோ டெக்னிக்கலி சிட்டி தான். மும்பை இல்ல இப்ப இந்த பாண்டியா மாதிரி அண்டர் தி டேபிள் டீலிங்ஸும் எவ்வளவு ஹெவி பாரு. அந்த மாதிரி தான் 115 அத சொல்லிக்கிறேன். பட் யா எங்கடா அப்புறம் நீ சிஎஸ்கே மட்டும் தான் ஸ்லாண்டர் பண்ணல, யுனைட்டட் கூட ஸ்லாண்டர் பண்ணிட்ட. எப்படி நீ 115 சொல்லாம எப்படி இருப்ப சிட்டியை பத்தி பேசிட்டு? நீ சொல்ல நான் சொல்லிக்க போறேன். அவ்வளவுதான். பட் வேற என்னடா சிட்டி எம்ஐயா? எம்ஐ ஆர் குஜராத் யார் ரெண்டு என்ன? நீதா அம்பானி இருக்காங்க. நீதா அம்பானி ஈக்குவலன்ட் யாரா இருக்காங்களா? ஷேக் மன்சூர். நியூ கேசல் கூட சொல்லலாம் குஜராத்துக்கு. ஒரு சீசன் வந்து டாப் 4 வந்துட்டு கல்ஃப் பக்கம் இறங்கிட்டான். இன்வெஸ்ட்மென்ட் போற கிளப்ல லைவா லிஸ்ட் பண்ணிட்டே வரான். செல்சி கூட சொல்லலாம். இல்ல என்ன வெஸ்ட்னா சிஎஸ்கேக்கு வந்து எத்திஹாட் உள்ள இன்வெஸ்ட்மென்ட் ஒன்னு இருக்கு.
அது சைலண்டா அது Sponsor. நம்ம பார்ட்னர்ஸ் ஆமா ஸ்பான்சர் Sponsor. நம்மளே fraud தான். சிஎஸ்கே ஸ்டார்ட் பண்ணிட்டான். அதான், ஆமா சரி வேற யாரா அடுத்த கிளப்? ஆர்சனல். ஆர்சனல் டஃப்பா இருக்கு எனக்கு சொல்றதுக்கு. அவங்க டிஃபரெண்ட் ஆர்சனல் வந்து ஆர்ஆர்ரா ஃபர்ஸ்ட் ஜெயிச்சாங்க, அதுக்கப்புறம் பெரிய கேப், இப்ப நல்லா ஆடுறாங்க. அதான் நான் ஆர்ஆர் லெஸ்டர் மேன். லெஸ்டர் ஒன் சீசன் அந்த யாருமே எதிர்பார்க்கல. they won. இல்லடா லாஸ்ட் 3 இயர்ஸ் நான் ஏன் ஆர்ஆர் சொல்றேன்னு பாரு. அந்த ஃபர்ஸ்ட் ஜெயிச்சேன் ஒன் தான் வெஞ்சர் இயர்ஸ். ஓகே, ஒரு டைட்டில், இவங்களும் ஒரு 6 டைட்டில். அப்புறம் பெரிய கேப், 20 வருஷம் கேப், இது 10 வருஷம் கேப். லாஸ்ட் 3 இயர்ஸா ஆர்ஆர் கம்பீட்டிங் லைக் ஃபைனல்ஸ், செமி ஃபைனல்ஸ், திருப்பியும் இந்த வருஷம் டாப் ஆஃப் தி டேபிள். அதனால நான் ஆர்ஆர் சொல்ல வந்தேன். நான் ஒண்ணே ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட. பிளஸ் எல்லாமே எஸ்டாப்ளிஷ் நேம் கிடையாது. யங் பிளேயர்ஸ் வந்து அகாடமி அந்த மாதிரி பேரு. அப்போ வந்து யூசுப் பத்தானே யாருன்னு தெரியாது ராஜஸ்தானுக்கு வரும்போது. சோ யா ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன் யாருமே லைக் கிரெடிட் லைக் லாஸ்ட் முடிப்பாங்க எல்லாரும் பிரேக் பண்ணாங்க. அந்த டீம்ல செகண்ட் தான் இல்ல ஸ்டார்ஸே கிடையாது. அந்த சீசனுக்கு மட்டும் சொல்றேன், ஒரு சீசனுக்கு எனக்கு லெஸ்ஸர் தோணுச்சு. ஒரு சீசன் நம்ம ஈக்குவல் பண்ண முடியாது. ஏன்னா நான் இது பண்றேன் ப்ரொபோஷன் நான் பண்றேன். சரி பட் இப்ப ஆர்சனலுக்கு வந்து அதான் ஆர்ஆர் வந்து அதான் லைக் இப்போ பயங்கரமா ஆடுறாங்களே இந்த வருஷம், அன்பீட்டபிளா இருக்காங்களே ஆர்ஆர். அந்த இவங்களும் டாப் ஆஃப் தி டேபிள், அவங்களும் டாப் ஆஃப் தி டேபிள். பெரிய கேப்புக்கு அப்புறம் ஒரு டைனாமிக் கோச் மாதிரி, ஒரு டைனாமிக் கேப்டன் சஞ்சு சாம்சன், மிக்கல் ஆர்டெட்டா. சிஎஸ்கே அடிக்கிற மாதிரி லிவர்பூல் அடிச்சா நல்லா தான் இருக்கும். ஆனா எங்க போற போக பார்த்தா எம்ஐ சிட்டி யாரா சொன்ன நம்ம சிட்டி குஜராத் எம்ஐ குஜராத் குவாலிஃபை ஆகாத இந்த வாட்டி. சரி ஓகே, கம் டு ஆர்சனல். பட் ஆர்சனல் ஆர்ஆர் வேற என்னடா ஆர்சனலுக்கு என்ன பிரச்சனை கூட சொல்லுங்கண்ணா. இந்த இவன் வெஞ்சர் வந்து கில்கிரிஸ்ட் மாதிரி எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சு குத்தானே, அதுவும் சொல்லலாம்னா எஸ்ஆர்ஹெச் இல்ல டிசி. ஓ டெல்லி கேபிட்டல்ஸ் இல்ல டெக்கன் சார்ஜர்ஸ். ஆமாடா டெக்கன் சார்ஜர்ஸ். சாரி டிசி யா கரெக்ட். ஆமா பட் ஆனா தெரியல, அதுவும் சரியா வரல. ஆர்ஆர் க்ளோஸ் ஆச்சு. ஆமா you can say that. ஆனா they had established players டெக்கன் சார்ஜர்ஸ்லாம் நல்ல டீம். அவங்க ஆண்ட்ரூ சில்வாஸ் தான். ஆர்சனல் had their own nice academy. அது ரோசிக்கி. ஆமா இதே தான்டா அந்த மெயினா ஃபர்ஸ்ட் சிஎன் ஒன் ஃபுல்லா சின்ன பசங்களை வச்சு அடிச்சாங்க. இவங்களுக்கு ஆர்சனல் லைக் ஒரு என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் வெஞ்சர் வந்து அப்போ பெருசா கலாய்ச்சான் ஃபர்கி வெஞ்சரை. இப்போ யாரு கோச் உங்களுக்கு? இப்போ ஆர்டெட்டா வந்த மாதிரி சங்கக்காரா, குமார் சங்கரகரா. அதுக்கு தான் கேப்டன் சொல்லிட்டேன் சாம்சன் லைக் என்னன்னு. பட் ஆமா அது போதும், ஓகே தான். அவங்க இதுடா அடுத்தது வந்து செல்சி. பவர்ஃபுல் ஓனர்ஸ், ஃபேமஸ் ஓனர், எமோஷன் எல்லாமே அப்படிதான் இருக்குது. ஆமா ஃபேமஸ் ஓனர் கரெக்ட். ஆமா லைக் ஒரு நடுவுல ஒரு கௌதம் கீழே நல்ல டாமினேஷன் மாதிரி செல்சி மொரினியோ கீழே. அது வரைக்கும் கேகேஆர் கௌதம் வீர் வர வரைக்கும் தண்டமா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் லைக் ஹெவியா எல்லாம் வாங்கி இத போட்டு அதெல்லாம் பண்ணி அவங்க வந்து கேகேஆர் வேர் க்ளோஸ் டு பீயிங் தி ஆர்சிபி. ஏன்னா இந்த சோஷியல் மீடியா இந்த பாப்புலாரிட்டி எல்லாம் வந்து ஷாருக் கான் இருந்ததுனால அந்த பிளாக் கலர் ஜெர்சி போட்டு மீடியா டார்லிங்ஸ் மாதிரி இருந்தாங்க. பட் தென் ஆர்சிபி அதை டேக் ஓவர் பண்ணி அதுல மட்டும் இருந்துட்டு கேகேஆர் ஸ்டார்டட் பிளேயிங் குட் கிரிக்கெட் ஆக்சுவலி. செல்சி அது இது சைனிங்ஸும் கம்பீர் கீழே நிறைய குட் சைனிங்ஸ், மொரினியோ அந்த இது பண்ண மாதிரி. அதுக்கப்புறம் லைக் என்ன சொல்றது, இவங்க கம்பீருக்கும் தோனிக்கும் ஆகாது, அதே மாதிரி மொரினியோக்கும் ஆன்ஃபீல்டுக்கும் ஆகாது. ஆமா ஆன்ஃபீல்ட்ல வந்து ஆமா அவன் வந்து டைட்டில் அடிச்சு போனானே சேப்பாக்ல வந்து நம்ம கூட அதுவும் அதான் உங்களை இப்ப இவன் அடிச்ச மாதிரி மொரினியோ ஆன்ஃபீல்ட் வந்து அடிச்ச மாதிரி. வெரி குட் இது. இன்னொன்னு செல்சிக்கு இப்போ ஆஃப் லேட் வச்சு ஏதாவது சொன்னோம்னா ஆர்சிபி சொல்லலாமா? லாஸ்ட் 3 இயர்ஸ் ஆஃப் செல்சி எல்எஸ்ஜியா இல்ல லாஸ்ட் 2-3 இயர்ஸ் ஆஃப் செல்சி வந்து ரைசிங் புனே சூப்பர் ஜெயிண்ட்ஸ் சொல்றியா? ஏன்னா அந்த லாஸ்ட் ஒரு மட்டமான ஓனர். டாட்டனம்க்கு இன்னொரு ஷவுட் இருக்குதுடா, கேரளா டஸ்கர்ஸ்டா. ஜடேஜா தான் யாருமே ஒண்ணுமே பண்ணல, இருந்த வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல. இருக்கிற எல்லா மொக்க டீமையும் சொல்லிட்டு டாட்டனம் கூட நீங்க கூட பண்ணீங்க. ஹோலி ட்ரினிட்டி வின் பண்ணாத 3 பேரை லிஸ்ட் பண்ணிட்டு டாட்டனம் சொன்னீங்க. நாங்க முடிச்சிட்டோம், நீ திருப்பி தோன்றிய
Yes, I like Tottenham டா. I like Tottenham. சொல்லிட்டு ஆடணும். Post காலோ அடுத்து சொல்லிட்டு சாரி. கொஞ்சம் டிஸ்கஸ்ல கிரைம் தான் நான் சொன்னதாடா. ஓகே, கமிங் பேக் டு வேர் we are. எங்க இருக்கோம்? ஓகே, ஆமா, இது செல்சி. அதான் 6 டீம் போட்டோம். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு சேஞ்சுக்கு வந்து என்னன்னா ஐபிஎல் டீமை சொல்லி அதுல இருந்து இபிஎல் டீம் அப்படின்னு சொல்லுவோம். Let's go. பஞ்சாப் கிங்ஸ். சரி, பஞ்சாப் கிங்ஸ். ஓகே, பஞ்சாப் கிங்ஸ் எனக்கு ஒரு மைண்ட்ல இருக்கு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னு பாப்போம். பஞ்சாப் கிங்ஸ் என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணல. எவர்டன் ஏன் லைக் 15 இயர்ஸா லைக் இவ்வளவு வருஷமா இருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங் ஏரியா. லைக் ஜெயிக்க மாட்டாங்க. எவ்ரி 5 இயர்ஸ்க்கு ஒரு சீசன் நல்லா ஆடுவாங்க. லைக் பட் பார்த்தா பிளேயர்ஸ் நல்லா இருப்பாங்க. லைக் 5 இயர்ஸ்க்கு ஒரு சீசன் நல்லா ஆடுவாங்களா? பஞ்சாப் நல்லா ஆடி நான் பார்த்ததே இல்லையே. இந்த சீசன் கேஎல் ராகுல் இந்த சீசன் நல்லா தான் ஆடுனாங்க. பட் க்ளோஸ்ல தோத்துருவாங்க. பட் மாய்ஸ் சீசன். ஓ யா, பஞ்சாப் சொல்றியா? ஓகே. கேஎல் ராகுல் ஒரு வருஷம் ஃபைனல்ஸ் வந்தாங்கடா. ஷான்மார் சீசன்லாம் நல்லா ஆடி இருக்காங்க. நம்ம பேர்னோட ரெய்னா சானேட 100 5 ஓவர்ல அந்த மேட்ச் எல்லாம் இல்லையா? அந்த மேட்ச் தான். ஆமா, அந்த மேட்ச் தான் தோத்துட்டோம். போக வேண்டிய மேட்ச், போய் அடி வேண்டிய மேட்ச் அதெல்லாம் விட்டோம். மெக்கலம்னால கன் டீமை வச்சுன்னு விட்டோம். 2012 to 20. சரி, ஆமா, எமோஷன் ஆயிட்டேன். டேய், சமா மேட்ச்ல அது 6 ஓவர் 100 இது ப்ராப்பர் கிரிக்கெட். என்னடா பெரிய ரிக்ரெட் அதெல்லாம். ஆமா, நான் வந்து ஒரு நாள் ஆச்சு ரிகவரி ரைனாவே பாவமா இருக்கு எனக்கு. ஆனா வேணாண்டா, எனக்கு திருப்பி 2019 போகுது மைண்ட். இன்னும் அந்த நாக்கு யாரும் பீட் பண்ணலடா. அந்த ஸ்ட்ரைக் ரேட் அந்த நாக்கு இன்னும் யாரும் இந்த T20ல நான் பார்க்கல. ஜஸ்ட் இந்த ஃப்ரேசர் மெகக் ஜஸ்ட் இல்லனா சுட்டுறான். ஆல்மோஸ்ட் வந்தான். பட் 87 of 25 பா ரன் அவுட்ரா. அதான்டா கிரைம். தோனி ரன் அவுட்ல இது மெக்கலம் பண்ணி விட்டுருவான். T20 கேம் டா. சரி, ஓகே. தோனி ரன் அவுட் வந்து 2019 தான்டா. அந்த ஃபைனல் அதுவே ரன் அவுட் பாவம்டா. சுகனுக்கு 2 அடி அன்னிக்கல. லிவர்பூல் ஃபைனல், சிஎஸ்கே ஃபைனல். அது நீங்க அப்படியே அன்னிக்கு லிவர்பூல் ஃபைனல் வந்ததா? ஆமா, அனிதான் தோத்துட்டாங்க. ஃபைனல் டே தோத்துது. வெல், லிவர்பூல் தோக்கல. சிட்டி ஜெயிச்சிட்டாங்க. ஹோட்டல்ல இருந்து அப்படியே கேர் ஆயினா. ஐயோ, என்ன சிஎஸ்கே அடுத்து சிஎஸ்கே டேக் இட் அப்படின்றாங்க. நீ இட்ஸ் ஓகே. நான் வந்து பஞ்சாப் வந்து கிறிஸ்டல் பேலஸ் நினைச்சிருந்தேன்டா. சம்பந்தமே இல்லாத கேம்ஸ் ஜெயிப்பாங்க. என்ன சொல்றது, பிக் கேம், குரூஷியல் கேம்ஸ்ல பிக் டீம்ஸ் ஸ்லே பண்ணுவாங்க. அப்படியே இருப்பாங்க. எதுக்கு இருக்காங்கன்னே சிட்டியை போடுவாங்க அடிக்கடி. சிட்டியா தான் பிக் டீம். இப்ப கேகேஆர் சேஸ் பண்ணாங்க 262. சம்பந்தமே இல்லாம நல்ல பாயிண்ட். அது மாதிரிதான். லைக் அதாவது மிட் டேபிள்லயே தான் இருப்பாங்க. பட் திடீர்னு அந்த இம்பார்ட்டன்ட் கேம்ஸ் திருப்பி போட்டுருவாங்க கம்ப்ளீட்டா. லைக் டைட்டில் ரேஸ். நம்ம இத பத்தி பேசும்போது எனக்கு தோணுது, ஐபிஎல்ல இப்போ இவோ பிரீத்தி சிந்தா, நீதா அம்பானி, இப்போ மாறன் பொண்ணு, விமன் கேரக்டர்ஸ் இருக்காங்க. இபிஎல் அப்படி எதுவும் இல்லவே இல்ல. இபிஎல் செல்சில இருந்தாலே அவதான் மரீனா, டைரக்டர் ஆஃப் ஃபுட்பால். ஓகே. அப்புறம் அந்த நியூகாஸ்ல்ல இவ இருக்கா, நியூகாஸ்ல்ல அந்த டேக் ஓவர்ல இருந்தால. ஆமா, கரெக்ட். இப்போ இஸ் ஆல்சோ மைனாரிட்டி ஓனர். லைக் ஸ்டேக் இருக்கு அவளுக்கு. ஆமா, யா, ஓகே. யா வேற யாருமே இல்லடால. யா, ஆனா ஐ மீன் ஐபிஎல் இன்னும் கிளிட்ஸ் இதுக்காக தான் டெக்னிக்கலி புடிச்சது தான் ஓனர். ஓகே, ஆல்ரைட். அடுத்து எஸ்ஆர்எச். எஸ்ஆர்எச் அந்த டிசி எஸ்ஆர்எச் ஆஸ்டன் வில்லா சொல்லலாம்டா. எஸ்ஆர்எச் இப்ப நல்லா ஆடிட்டு இருக்காங்க. அவங்க சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணாங்க. இவங்களும் ஒரு ஐபிஎல் வின் பண்ணாங்க. டீசன்ட் டீம். அந்த டே நல்லா ஆட சான்ஸ் இருக்குது. ஒரு ரெலகேட் ஆயிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி ஓனர்ஷிப் மாறினாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். டிசி டு எஸ்ஆர்எச். ஆமா, அதுவும் சொல்லலாம். ஆக்சுவலி கரெக்ட். நல்லா இருக்குடா. இந்த வருஷம் நல்லா ஒரு பிராண்ட் ஆஃப் கேம் ஆடுறாங்க ரெண்டு பேரும். கடைசியில லைட்டா சொதப்பிட்டு இருக்காங்க. சொதப்பிட்டாங்க அவங்களும் கொஞ்சம் லைட்டா டிராப் பண்ணிட்டானுங்களே செல்சி கூட. யா 2-2 ஜஸ்ட் ஃபவுல் பண்ணிட்டாங்க கடைசில. வாக்கிங் கோல் போட்டுனடா ஒண்ணே ஓபன் கோல் விட்டாங்க. சரி, ஓகே. கேம் ரிவ்யூ போட கூடாது. ஆமா, எஸ்ஆர்எச் ஆக்சுவலி குட் ஆஸ்டன் வில்லா ஹிஸ்டரி. அப்ப இருக்கும்போதே டைட்டில் ஜெயிச்சிருக்காங்க. ஆக்சுவலா ஆமா நல்லா வாழ்ந்த குடும்பம் தான். இப்ப திருப்பி பிக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, எஸ்ஆர்எச் ஜெயிச்சானடா. வில்லாவும் ஜெயிச்சாங்களா? சாம்பியன்ஸ் லீக் டைட்டில் வச்சிருக்காங்க. அதான் ஒரு கீ. எஸ்ஆர்எச் டைட்டில் வச்சிருக்காங்க. ஐபிஎல் டைட்டில் எஸ்ஆர்எச் வச்சிருக்காங்க. டெக்கன் சார்ஜர்ஸ் வச்சிருக்காங்க. அதான் பிரச்சனை. ஜெயிச்சாங்கடா. ஆமா, டைட்டில் ஜெயிச்சாங்க. எஸ்ஆர்எச் வந்து எனக்கு அது தெரியாது.
எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து வேற என்ன சொல்லலாம்னா செல்சி கூட சொல்லலாம்ல இல்லையே. செல்சி ரொம்ப Ownership மாதிரி டாமினேட் எஸ்ஆர்ஹெச் கம்பேர் பண்ணும்போது. செல்சி லைக் ஹியூஜ்ல ஃபேன் ஃபாலோயிங்கும் ஜாஸ்தி. எஸ்ஆர்ஹெச் அவ்வளவு ஃபேன் ஃபாலோயிங்னு தெரியல. இந்த பக்கத்து வருஷம் ஸ்டேட் ரொம்ப ஓனர். அட்டகாசமா இருக்குடா எஸ்ஆர்ஹெச் இந்த வருஷம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆமா ரொம்ப மாடர்ன் போறீங்கடா டாட்டர் அப்படின்னு கொஞ்சம். இருக்கேன். இல்ல ஆமா இந்த ஷஷ் இந்த கமின்ஸ வந்தவனே கிரவுண்ட்ல சைலன்ஸ் படுத்துறானுங்க. டேய் போங்கடா அப்படி அப்படின்னு இருக்கு. அதான் அடிச்சு காலி பண்ணியாச்சு லாஸ்ட் கேம். சும்மா இதை வச்சுன்னு ஷுஷ்ன்னு வந்தானுங்க எல்லாம். போங்கப்பா தம்பி அப்படி ஓரமா போங்க. ஹெட் 80 run defeat, take it. இவங்க ஸ்டைல்ல யோசிடா அட்டாக்கிங்கா ஆடுறாங்க அப் ஃப்ரண்ட்ல அந்த மாதிரி யோசி. யார் அந்த மாதிரி ஆமா ஆக்சுவலா attacking footballer? என்னடா எஸ்ஆர்ஹெச் என்னடா எவ்வளவு விக்கெட் போனாலும் அட்டாக்கிங்காவே ஆடிட்டு இருக்கானுங்க. அந்த மாதிரி யார் ஒரு ரெக்லெஸ்ஸா ஆடுறோம். PWS. இப்போ சதவீதம் ரெக்லெஸ் ஃபுட்பால். PWS தான் நம்மளோட ப்ரோ கிளப்ஸ் டீம் மக்களே. ஆமா பிரபா ஒயின் ஷாப். சுகன் தேடினீங்கன்னா நாங்க இருப்போம். பட் சுகன் ஒரு மிட்ஃபீல்டர் ரெக்லெஸ்ஸா ஆடுவான். கேமே கண்ட்ரோல் பண்ண மாட்டான். வேற விஷயம். கோல் போடலாம் தான் காரணம், கோல் விட்டாலும் தான் காரணம். வேற யாரும் பிரீமியர் லீக் வின்னே பண்ண மாட்டேங்கிறாங்க யாரும். லைக் லெஸ்டர் ஆர்ஆர் தான் சொல்லிட்டார். லெஸ்டர் ரொம்ப ஒன் சீசன் வண்டர்ரா. லெஸ்டர் இஸ் லிட்டரல் ஒன் சீசன் வண்டர்ரா. இன்வின்சிபிள்ஸ் மாதிரியா? வெல் நான் சொல்ல ஆஹா இது வடர்டன் பக்கம் கேட்டா பெரிய கலவரமே வருமேடா. ஆனாலும் உனக்கு ரொம்ப தைரியம்பா. ஆமா இதுக்கு மேல எங்களுக்கு கலாய்க்கு எதுவுமே இல்ல. டேக்கிட்டுனோ நானே கலாய்ப்பா நீனே கலாய்க்கிறது அப்படின்றோம். நீ பேசிப்போ அப்படின்றோம். இந்த பாய் நல்லா இதை எடுத்துக்க நானே எடுத்து கொடுப்பேன். ஆமா இத மறந்துட்டா பாரு அப்படின்னு. வெள்ளதமாமா நான் சிரிக்கிறேன் உள்ளுக்குள்ள அழறேன். ஆர்சனல் சொல்லலாம். 5 டீம் தான் அவ்வளவுதான். சொல்லலாம்டா. ஒரு டைட்டில் அடிச்சோம் இல்லன்னா நாங்களும் டிஸ்கஷன்ல இருந்திருக்க மாட்டோம். ஒரே ஒரு எஸ்ஆர்ஹெச் ஆர்சனல் நல்லா இருக்குல்ல. ஏன்னா இப்ப நல்லா இருக்கு. ஒரு நல்ல கேப்டன் ஓடெகார்ட், பேட் கமின்ஸ் மேனேஜரும் அல்ல அது மாதிரி தான். யா ஆர்சனல் இஸ் a good shout. ஆர்சனல் ஓனர் யாரு? க்ரோயின்கி சார். வெஞ்சர் டேஸ் இப்ப கூட ஆர்டர் டேஸ் கூட நடுவுல உனாய் எமரி டேஸ் ஏதாவது இருக்கா எஸ்ஆர்ஹெச்க்கு? ஓகேடா அடுத்தது போய்டும். என்ன எந்த டீம்? டெல்லி கேபிட்டல்ஸ். என்ன சொன்னோம்? என்ன சொல்றதுக்கு இருக்கு? என்ன சொல்றது? கண்டுக்க மாட்டாங்க. நம்ம சொல்லிட்டு இருக்கோம். வெஸ்ட் ஹாம் ஃபைனல்ஸ்ல டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து வெஸ்ட் ஹாம்டா. நான் என்ன தெரியுமா? இல்லடா இந்த அவங்க ஆக்ஷன்ல படுத்துறதுக்குனே வருவாங்கடா. எந்த டீம் நெகோஷியேட் பண்ண கடி அதான் அவங்க உயிர் எடுக்கிறதுக்குனே வருவானுங்க ஆக்ஷன்ல. ஏன்னா நீங்க நல்ல பிளேயர்ஸ் மாட்டீங்க, எங்களையும் வாங்க விட மாட்டீங்க. அதான் அவனுங்க. டெல்லி ஃபைனல் போனாங்க ரீசன்ட்டா ஒரு 3-4 இயர்ஸ் பேக். 2020ல கரெக்ட். ஆமா பாண்டிங் ஃபைனல் போனாங்க. ஆமா சோ நியூகாசில் யுனைட்டடா இல்ல வெஸ்ட் ஹாம்டா. வெல் குட் ஷாட். யூரோப்பியன் ஃபைனல்ஸ் மாதிரியா? நியூகாசில் குட் ஷாட். ஆமாடா நியூகாசில் பேர் ஜெயிச்சு 69 இயர்ஸ் ஆகுதான் டைட்டில் ரேஸ். டெல்லி தான் ஜெயிக்கவே இல்ல. அதான் அத கப் ஜெயிச்சு டைட்டில் இல்ல சாரி. அவங்களும் எஃப்ஏ கப் ஃபைனல் தோத்தாங்க. ஆமா அது வேணா சொல்லலாம். நியூகாசில் இப்ப கொஞ்சம் இப்ப அந்த ரீபிராண்ட் பண்ணதான் சவுதி ரீபிராண்டிங். டெல்லி கேபிட்டல்ஸ் டேர் டெவில்ஸ்ல இருந்து. வெல் ஐ மீன் நியூகாசில் நல்லா ஆடுனானுங்க போன சீசன். டெல்லில அப்படி ஒண்ணும் தெரியலையே. இந்த சீசன் என்ன ஆறாங்க நியூகாசில்? போன சீசன் முன் சீசனும் திருப்பி இது வந்தாங்கடா செமிஃபைனல்ஸ் தான் டெல்லி 2021லயும் நம்ம கிட்ட தான் தோத்தாங்க. அதுதான். இன்னொன்னு என்ன தெரியுமா? இந்த ஆஷ்வர்த்துக்குலாம் சண்டை போடுறாங்க பாரு நெகோஷியேட் பண்ணாம சில்லி பசங்க. அந்த மாதிரி தான் நியூகாசில் இன்ஜரி பண்டோ இன்ஜரி. நியூகாசில் டீசன்ட் ஷாட். என்ன பேசிட்டு டெல்லியா? ஓகே சரி இப்ப இந்த கடைசியா வந்து க்ளோஸ் பண்ணது முன்னாடி இந்த ஃப்ரிஞ்ச் டீம்ஸ்லாம் வந்து சொல்லுவோம் சரியா? அதாவது வந்து போன டீம் கொச்சி டஸ்கர்ஸ் கேரளா. நார்விச் டார்பி கவுண்டி வந்து போன டீமோட கலலாம் தோணுச்சு. நார்விச் வந்து போவாங்கடா. நார்விச் வந்து போவாங்க. வந்துட்டு போயிட்டு வரவே இல்ல. அப்படியே டார்பி கவுண்டி அப்படிடா அவ்வளவுதான் இல்ல. அவ்வளவுதான் டார்பி கவுண்டி. சண்டர்லாண்ட் கூட சொல்லலாம்டா.
சண்டர்லாண்ட் அட்லீஸ்ட் ஹிஸ்டரி இருக்கு, கொச்சிக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸ்ரீசாந்த் லக்னோ இப்போ சொல்லவேடா. லக்னோ விட்டோம் பாத்தியா? கரெக்ட். ஓ இப்போ இருக்காங்க லக்னோட லக்னோ. எல்எஸ்ஜி எல்எஸ்ஜி நல்ல டீம், 2 வருஷம் பிளே ஆஃப் போறாங்க. ஓ குட். அப்படியா? லிவர்பூல் யாரா ஹோம் அண்ட் அவே தோத்தீங்க? அதான் எல்எஸ்ஜி. லிவர்பூல் ஹோம் அண்ட் அவே யார் கிட்ட அப்படியே தோத்தோமே. யாருக்கிட்டே தோக்கல. சிட்டியோ இல்லையடா. அதான் இந்த வருஷம் சென்னை அடிச்ச மாதிரி. எல்எஸ்ஜி யாரா ஜெயிச்சது இல்ல, ஆனா கன்சிஸ்டன்டா இருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு எல்எஸ்சி தெரியாதுடா. அப்ப டாட்னம், பிரைட்டன். ஆனா அப்படியே இருக்க வேணாம், யோசிப்போம். பிரைட்டன் இஸ் a good shout ரா. குட் ஓனர், பிரைட்டன் குட் டீம்ல எக்ஸைட்டிங்கா ஆடுறாங்க. இந்த வருஷம் நல்லா இருக்கு. குட். இந்த வருஷம் ஆனா பிரைட்டன் கொஞ்சம் சரியில்லை. பட் ஆனா இந்த வருஷத்தோட போர்ன்மவுத் கூட எல்எஸ்ஜி சொல்லலாம். நவம்பர் 1ல இருந்து பிஎல் டேபிள் எடுத்து பார்த்தா 5th போர்ன்மவுத். நவம்பர் 1ல இருந்து லைக் அவங்க ஃபர்ஸ்ட் 9 கேம்ஸ் ஜெயிக்காததுனால. ஃபர்ஸ்டா எத்தனாவது? 5th. வாவ். அரியோலா ஃபர்ஸ்ட் சீசன் எடுத்து பண்றாங்க. ஃபர்ஸ்ட் 9 மேட்சஸ் 0 wins ரா. ஃபர்ஸ்ட் 9 மேட்சஸ் 3 draws 6 defeat. அவனுக்கு தான கோச் வேற வரல லைக் ஸ்டார்டிங்ல லைக் அந்த விசால கிடைக்கல. கோச்சஸ் எதுமே வரல. டைம் ஆயிடுச்சு அவனுக்கு. வில்லா அதுக்கு அப்புறம் தான் இன்ஃபர்மேஷன் வந்துச்சான். லைக் ஹெவியா வந்து இறங்கிச்சான் கோச் கிட்ட இருந்து. அதுக்கு அப்புறம் வந்து அன்ஸ்டாப்பபிளா இருக்காங்க ஃபுல்லா. சொலாங்கி ஃபார்ம் பயங்கரமான ஹெல்ப் அவங்களுக்கு. நம்ம யார் பேர் கம்பீர் பேசிட்டு எல்எஸ்ஜி லக்னோல. எல்எஸ்ஜி கம்பீர் இருந்தா லக்னோல. சரி மொரினியோ அந்த மாதிரி போயிட்டு மொரினியோ டீம் எங்க யோசிச்சு யுனைட்டட் ஃபர்ஸ்ட் தான்டா வருது திருப்பி. ஃபர்ஸ்ட் தான் இப்படி செட் ஆகுறாங்க எல்லாருக்கும். இல்ல ஜெயிக்கலனா கிரைட்டீரியாலே அதான் டைட்டில் ஒரு கிரைட்டீரியாலே வந்துடுறாங்க. இதுடா ஐ மீன் பிரைட்டன் இஸ் நைஸ் ஷவுட்ரா. கன்சிஸ்டன்ட் ப்ளே, நல்ல ஸ்கவுட், நல்ல டீம், பெரிய ஸ்டார்ஸ். யோசி அவனும் இந்த வருஷம் நல்ல டீம்டா எல்எஸ்சி. நல்ல டீம் லைக் நல்ல எப்பவுமே நல்ல டீம் டீம். அவங்க. பூரான் மாதிரி தான் இவன். பட் யா ஓகே. அப்புறம் இந்த பிரெஞ்சு டீம் சஹாரா பூனே வாரியர்ஸ். ஸ்கேம்டு சஹாரா. செல்சி தான் அப்போ. மணி இஸ் வெரி குவெஸ்டினபிள் வேர் இட் கேம் ஃப்ரம். என்னடா செல்சி டைட்டில் அடிச்சாங்களே. நாட்டிங்ஹாம் வந்து திருப்பி வந்துட்டு அதே மாதிரிடா இந்த டீம் ரெலிகேஷன் ஆயிட்டு திருப்பி உள்ளே வரல. அதோட போனவங்க தான் அப்படின்னு. அவன் ஸ்கேம்டா. சஹாரா மாட்டிட்டான்டா அவன். யார் தெரியுமா? ரெடிங். ஒரு காலத்துல அடிந்தாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். நம்ம ஸ்கூல் படிக்கும் போது பார்த்தோம்டா ரெடிங்லாம். ரெடிங் சண்டர்லே ரொம்ப கேவலமா போனாங்க. லைக் சொதப்பிட்டாங்க. பட் சஹாரால என்னடா அவங்க ஐபிஎல் நடுவில் தானே வந்தாங்களே, வந்து ஒரு சீசன் 2 சீசன் வந்து கிளம்பிட்டாங்க. அப்புறம் அந்த தோனி டீம் ஓகே இது முடிப்போம், சஹாராவே முடிப்போம். தோனி ஒரு டீம் காரணம் சூப்பர் ஜெயன்ஸ் பிஎஸ்ஜி. இது ஜெயண்ட்ஸ் வேணா ஜெயண்ட்னு வேற அடுத்த வருஷம் பேரை வேற மாத்தினாங்க. அங்கதான் பிரச்சனை. இவ்வளவு பெரிய பில்டிங்ல உனக்கு அதான் பிரச்சனையா இருக்குல்ல. அத மாதிரிதான் உள்ளுக்குள்ள இருக்கிற ஸ்கொயர் பாஸ்ல ஓடாதனால நெருஞ்சபுரத்துல ஓட போகுது. இவ்வளவு பெரிய பில்டிங் அதான்டா சமடா. சரி சஹாரா வந்து யார் அப்போ? ரெடிங் வச்சுக்கலாம். ரெடிங் கியூபிஆர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த ரைசிங் போனே தோனி இருந்துட்டு போனா ஃபைனல்ஸ் போனாங்க. யா பிளேயர் இது என்ன சொல்லலாம்டா, லெஸ்டர் சொல்லலாம்டா. ஏன்னா அந்த கெனவாரோ வந்து ஒரு சீசன் 2 சீசன் ஆட்டு போனானே. கெனவாரோவா எல்லாம் செத்துக்க மாட்டான். லெஸ்டர்னா ராஜஸ்தான் தான்றோம். அவ்வளவுதான் ஃபிக்ஸ்ட். எஃப்ஏ கப்புக்கு வேணா வச்சுக்கோ. பிரெண்டன் ராஜர்ஸ் லெஸ்டர் வேணா வச்சுக்கோ. ஐ வில் கிவ் யூ தட். பிரெண்டன் ராஜர்ஸ் லெஸ்டர் நான் தரேன். கரெக்ட் ரா. தட்ஸ் நீ தெரியா? என்னிதான் மிக்ஸி இதன ரெலிகேட் ஆனாங்க. சோ கரெக்ட். ஓகே. ஆமா. அப்புறம் இன்னும் ஒரு டீம் மிஸ்ஸிங். கரெக்ட்டா சொல்றீங்களா பாப்போம் அந்த டீம்? கொச்சி டஸ்கர்ஸ். இது யோசிக்கலாம். யோசிங்க. இல்ல இப்படி யோசிக்கிறீங்க. குஜராத் இது முன்னாடி எடுத்தீங்களா? குஜராத் பழைய டீம் ஒன்று இருந்ததா? குஜராத் ரைனா கேப்டன்சி பண்ணானே. ஆமா. ஓ இவங்க பிரிச்சது சிஎஸ்கே பிரிச்ச டீம். குஜராத் லயன்ஸ். ஆமா. I have no idea about who they are, man. அந்த இன்ட்ரெஸ்ட் பார்க்கவே இல்லை ஐபிஎல் சிஎஸ்கே இல்லாம. பட் என்ன பண்ணாங்க? ஆமா கேவலமானாங்களா? என்னமே பண்ணல. செமி இது வந்தாங்கடா ஃபர்ஸ்ட் ஒரு ஒண்ணுமே பண்ணல. ஒரு இது அப்படினா ஒரே ஒரு டீம் தான் இருக்குது. கரெக்ட்டா சொல்லு பார்க்கலாம். பாவண்டா அவங்க விட்டுறா.
நம்ம பாட்காஸ்ட்ல நிறைய டாட்டனம் ஃபேன்ஸ் இருக்காங்கடா. நீ வேற இப்படி மக்களே, நான் பேண்டரே பண்ணல. ஏஞ்ச் போஸ்டகோக்லோக்கு நான் பெரிய ஒரு அட்வொகேட். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சீசன்ல இருந்து பேசுறத பேசிட்டு 11 மேட்ச் நீங்க டாப் ஆஃப் தி டேபிள்ல இருந்தீங்க. சிட்டி கிட்ட வந்து கொஞ்சம் ஐ மீன் சிட்டி எல்லாம் பாயிண்ட் எடுத்துறாதீங்க, அப்புறம் ஆர்சனல் வின் பண்றானுங்க. இல்லடா சொல்றதெல்லாம் சொல்லிட்டான், அப்புறம் ஏஞ்சோட பெரிய ஃபேன் ஆனா ரொம்ப முக்கியம். குஜராத் லைன்ஸ் இது வந்து குஜராத் லைன்ஸ் வந்து ஓபன் கொஸ்டின் மக்களுக்கு. மக்களே, குஜராத் லைன்ஸ் யாராச்சும் கண்டுபிடிச்சு கரெக்டா சொல்லுங்க பாப்போம். எந்த டீம் 2 வருஷம் ஆனாங்க ஒரு பிளே ஆஃப் போனாங்க. எக்ஸ்-சிஎஸ்கே பிளேயர் வந்து கேப்டன். லீட்ஸா 2 வருஷம் தான் இருந்தாங்க, 2-3 வருஷம் இருந்தாங்க. அதுக்கு மிஸ்டர் எஸ்ஏ அரவிந்த் கேட்டாரா? இல்ல தண்டா பசங்க அப்படின்னு நமக்கு ஜாலியா பாயிண்ட்ஸ் குடுத்துட்டாங்க. எனக்கு சோகமா இருக்கு. லீட்ஸ் பாயிண்ட் எவ்ரி இயர் 6 பாயிண்ட்ஸ் கிஃப்ட் பண்ணுவாங்க. அழகா இருக்கும். 4 கோல் 5 கோல் போடுவோம். அது நல்லா இருக்கும். நாங்க யோசிச்சோம். ஆமா, அவ்வளவுதான். அதோட முடிகிறதா? நோட்டபிள் கால் வச்சதா இருந்தா சொல்லுங்க, இல்லன்னா ஓப்பனா மக்களுக்கு வந்து விட்டுலாம். நம்ம விட்டது ஏதாச்சும் கண்டுபிடிச்சு வராங்களா அப்படின்ட்டு பாப்போம். இதுல ஆளு ஃபேவரட் என்ன பிக் பண்ணுங்க கரெக்டா. லைக் ஒன்னு சாய்ஸ் தான். இப்ப எனக்கு தெரியும், நான் சொல்லவே வேணும். ஃபர்ஸ்ட் நீ சொல்றா சுகன். எனக்கு லிவர்பூல் சிஎஸ்கே ரொம்ப பிடிச்சது. கைலாஷ் பட் நல்லா இருந்தது வந்து டாட்னம் பத்தி பேசுனது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சொல்லுங்க கைலாஷ். எனக்கு மொரினியோ அந்த கம்பீர் அந்த செல்சி அந்த இது எனக்கு செட் ஆனது. கேகேஆர் செல்சி அண்ட் ஆர்ஆர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நான் சொன்னது, பட் எனக்கு ஆர்ஆர் ஸ்டில் அந்த பாயிண்ட் என்னால வெளில வர முடியல. இந்த ஒன் சொல்லுங்க. எனக்கு டாட்டன்ஹாம் ஹோலி ட்ரினிட்டி தான் என் ஃபேவரட். லைக் டேக் எனிஒன் இட் அப்ளைஸ். அது ஈஸிடா. அது இல்ல ஆக்சுவலா எம்ஐ சிஎஸ்கே கூட சாரி எம்ஐ யுனைட்டட் கூட நல்ல கம்பேரிசன் தான். எம்ஐ சிட்டி கூட எம்ஐ சிட்டியும் நல்ல கம்பேரிசன். ஆமா, லாஸ்ட் ரீசெண்ட் ஆர்சிபி யுனைட்டடும் மேட்ச் தான் சரியில்லை. சிட்டி ஃபேன்ஸ் ஆர்சனல் ஃபேன்ஸ் கியூரியஸா இருக்காங்க. மத்த எல்லாரும் அவுட், அட்லீஸ்ட் அவங்கள என்டர்டெயின் பண்ணுவோம். என்ன சொல்றேன், நம்மள என்டர்டெயின் பண்ணிப்போம். அவங்க இல்ல நம்மளே என்டர்டெயின் பண்ணிக்கிறோம். மனசு கஷ்டமா இருக்குடா. நீ ஓரடி சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பெயின்ஃபுல் சீசன் மேன். என்ன பெயின்ஃபுல்லா இருக்கு. ட்ரிக்ஸா என்னைய கொண்டு வந்து நடுவுல உட்கார வச்சிட்டீங்கடா. எல்லாம் நல்லா போயிருந்தது. எஃப்ஏ கப் கேம் வரைக்கும் லைக் சுகன் வந்து யோசிச்சிருந்தான். லைக் பரேடு 2 டைட்டில் 3 டைட்டில் முடிஞ்சு போச்சுன்னா யூகே டிக்கெட்ஸ போட்டான், ஜிங்ஸ போட்டான், அதோட முடிஞ்சிருந்தான். இவன் டிக்கெட்டை போட்டான், கேமே முடிஞ்சு போச்சு. டைட்டில் அவுட், யூரோப்பா அவுட், எல்லாம் அவுட். சண்டை போடாத வரைக்கும் ஓகே, இட்ஸ் ஓகே, லைஃப் கோஸ் ஆன். அடுத்த வாரம் I'll be there at Anfield, Spurs versus Liverpool versus Spurs. ஆமாடா, யாரையாச்சும் ஏதாச்சும் ஒரு லைவ் ரெக்கார்டிங் போடுங்க. இது இன்ஸ்டா லைவ் வரையா Anfieldல இருந்து? Yeah, definitely. Let's do that. You never walk alone அப்பவா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ ஒன்னு போட்டுரு. ஓகே, பண்ணிர. ஃபர்ஸ்ட் ஒன் ஓகே, லிவர்பூல் வந்து சிஎஸ்கே, யுனைட்டட் வந்து எம்ஐ, க்ளோஸ் ஷவுட் வந்து ஆர்சிபி, எம்சிபி, ஸ்பர்ஸ் வந்து ஈஸி ஷவுட் ஆர்சிபி, ட்ரினிட்டி, ஹோலி ட்ரினிட்டி, ஆர்சிபி, பஞ்சாப், டிசி. நீங்க யாரு பிக் சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர், இல்ல சூஸ் எனி ஆன்சர் ஒன்னு எடுத்துக்கலாம்டா. ஆளுக்கு ஒன்னு எடுத்துக்கலாம். நான் இது ஹோலி ட்ரினிட்டி என்னன்னு சொல்லு. ஆர்சிபி, டிசி, பஞ்சாப். நீ ஆர்சிபி வச்சுக்கோ, நான் டெல்லி. கைலாஷ் பஞ்சாப் ஸ்பர்ஸ்க்கு. அதுக்கு வந்து சிட்டி வந்து ரீசெண்டா பார்த்தா குஜராத் டைட்டன்ஸ், பட் ஓவராலா பார்த்தா எம்ஐ. ஆர்சனல் வந்து ஆர்ஆர், க்ளோஸ் ஷவுட் அவுட். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜெயிச்சது, அப்புறம் க்ளோஸ் ஷவுட் அவுட் வந்து எஸ்ஆர்ஹெச், ஆர்ஆர் ஆர் எஸ்ஆர்ஹெச். செல்சி வந்து கேகேஆர், கௌதம் கம்பீர் தான் வந்து இவன் மொரினியோ. இப்ப மொரினியோ திருப்பி செல்சிக்கு வந்தாலும் ஷாக் ஆக மாட்டோம். அது அதுக்கப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ் போட்டு வச்சிருக்கேன், ஆனா என்ன டீம்னு எழுதல. நீங்களே எடுத்துக்கோ. அப்புறம் வந்து பஞ்சாப் வந்து கிறிஸ்டல் பேலஸ் நான் சொன்னேன். வில்லா யாருக்கு சொன்னோம்? வில்லா வந்து இவங்கடா, நான் தான் சொன்னேன். ஆஸ்டன் வில்லா தான் எஸ்ஆர்ஹெச் சொன்னோம். அப்புறம் டைட்டில் வச்சிருக்காங்க சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டோம். நம்ம வில்லிக்கு போடலாமா?
வில்லாவா? வில்லா யூரோப்பியன் சாம்பியன்ஸ் ஹோலி ட்ரினிட்டி போய் போடுற வாயில போடுறான். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து எல்எஸ்ஜி வந்து பிரைட்டன். பிரைட்டன் குட் குட். ஃப்ரிஞ்ச் வந்து பூனே வாரியர்ஸ் என்னடா சொன்னோம் மறந்துட்டேன். சஹாரா பூனே வாரியர்ஸ் வந்து ரெடி டாபி கவுண்டி. ஆமா சரி. ஃபைனலா ஓபன் வந்து குஜராத் லயன்ஸ்க்கு வந்து ஒரு டீம் சொல்லுங்க. அது கண்டே பிடிக்கல. நம்ம வேற ஏதாச்சும் எக்ஸ்பிளனேஷன் இருந்தாலும் தயவு செஞ்சு போடுங்க. ஃபன்னா இருக்கும். எல்லாத்தையும் ஷேர் பண்றோம். மக்களான கேக்குறியா? இன்ஸ்டாகிராம்ல ஃபன் பண்ணுவோம். கைலாஷ் லெஸ்டர் சொன்னீங்க, யாருக்காக சொன்னீங்க? ஆர்ஆர் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஓகே சூப்பர். ஓகே யா ஓகே மக்களே. சோ ஃபேண்டசி ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கிறது. திடீர்னு பார்த்தனா ஃபுட்பால் பண்டிட்ஸ் என்னுடைய நம்பர் 2 டீம் வந்து ஃபர்ஸ்ட் போயிட்டாங்க. நான் வந்து இப்ப 4th போயிட்டேன். லிவர்பூல் வர்சஸ் எவர்டன். அந்த 2-0 நான் வச்சிருந்தா நான் மேல போயிருப்பேன். 3 கேம் 3 கிளீன் ஷீட். பிக்ஸ்போர்ட் பிராந்த்வைட் அப்படியே ஸ்ட்ரைட் 100 பாயிண்ட் வந்திருக்காது. பட் வாட் எவர். அப்புறம் வந்து உமா சங்கரன் செகண்ட் இருக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து இப்போ கணேஷ் மிதுன் தேர்ட் வந்தாரு. அண்ட் மெயின் லீக்ல வந்து உக்காங்ஷா இன்னும் டாப்ல இருக்கிறாரு. ரெண்டாவது யாரோ தேர்டு நினைக்கிறேன். இல்ல மூணாவது அவினாஷ். ரெண்டாவது பேர் தெரிஞ்சு அது ரொம்ப மறந்துருது. பட் யா நான் 6th இருக்கிறேன். மிஸ்டர் கைலாஷ் 8th இருக்கிறாரு. மிஸ்டர் ஸ்ரீராம் நீங்க எத்தனை இருக்கிறீங்க? 13. ஒரு மினி லீக் நடத்தின்னு இருக்கோம். பெனட் இப்ப முன்னாடி போயிட்டான். 13th போயிட்டான். அவனை இப்ப நான் ட்ராக் பண்ணி பிடிக்கணும். எனக்கும் கைலாஷ்க்கு மினி லீக் போயிட்டு இருக்குது. இல்ல நீ கைலாஷ் தாண்டி போயிட்டடா. வைல்ட் கார்டு இருக்கா? எனக்கு வைல்ட் கார்டு இருக்குது. ட்ரிபிள் கேப்டன் ஏஎஃப்சி ரிச்மண்ட் மௌரியா விவேக்டா. ஓ யா மௌரியா விவேக் கன்சிஸ்டன்ட்டா வின் அப். ஆக்சுவலா அந்த டாப் 3 அப்படியே கன்சிஸ்டன்ட்டா மாறிட்டே இருக்காங்கடா. எனக்கு வந்து சோகம் என்னன்னா பெனட் டக்குன்னு 12th போயிட்டான். டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். நல்லா இருந்தான். திடீர்னு 100 பாயிண்ட் போட்டு போயிட்டான். என்னடா பெனட். நான் பாட்டுக்கு ஒரு கிறிஸ்டல் பேலஸ் பிரென்ட்ஃபோர்ட் மாதிரி ஒரு மிட் டேபிள் டசில் பண்ணிருங்க பெனட் கூட. அவன் பேலஸ் மாதிரி போயிட்டான். டக்குன்னு பேலஸ் மாதிரி போயிட்டான். நான் கீழே உட்கார்ந்தேன். நான் சொன்னேன் பேலஸ் நல்ல டீம் தானடா. ஏன்டா இப்படி பேசுறீங்கன்னு நான் பாட்டுக்கு ஒரு எபிசோட் சொன்னேன் தெரியுமா? இதனாலதான் சொன்னேன். இப்ப பிரென்ட்ஃபோர்ட் மாதிரி அப்பப்ப ஃபார்முக்கு வந்தேன்டா. நான் லைட்டா மிஸ் ஆயிடுச்சு. பட் ஓகே தான். பிரென்ட்ஃபோர்ட் இஸ் நாட் பேட். எனிவேஸ் பிக்சர் வச்சிருக்கீங்களா? 36th கடைசிக்கு முன்னாடி வந்து டபுள் கேப்டன் என்னடா போடுறது? முட்டையே மறந்துட்டேன்டா. அதை எப்படா டபுள் கேமிங் வரப்ப போடு. டபுள் கேமிங் வரும்போது டபுள் கேம் எல்லாம் போடாது. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. நான் அடுத்த வாரம் ஃபோர்டன் போட போறேன். போர்ன்மத் கூட. டபுள் கேமிங் நல்ல டீம்டா. இல்ல போர்ன்மத் இல்ல, வேற ஏதோ ஒரு கிளப் இருக்கு. டபுள் கேமிங் ஒர்க் ஆல. அப்படிதான் போக சாக்கா போட்ட ஒண்ணுமே இல்ல. இசாக் போட்ட இந்த வாட்டி எல்லா டைட்டில் ரேஸ்ரா. எல்லாரும் ஆடுவாங்க. ரெஸ்ட்லாம் கிடையாது. சோ ரொட்டேஷன் பண்ண மாட்டாங்கங்கற. அதனால நீ கண்டிப்பா ஆடலாம். ஓகே ஓகே. பட் யா அந்த 37th வீக் வந்து கேம் வீக் வந்து 37 இந்த அளவுக்குலாம் ஒரு கேம் வீக் கூட பிக் பண்ணலடா. இந்த அளவுக்கு சொல்லி நீங்க டிராஃப்ட் மட்டும் ஃபர்ஸ்ட் போயிட்டீங்க. டிராஃப்ட் வந்து கிளவர் பிக்ஸ். அது வேணா நான் வந்து கொஞ்சம் கிரெடிட் எடுத்துப்பேன். கிளவர் பிக்ஸ் கிரெடிட் எல்லாம் எவர்டன் காப்பாத்திருச்சு உங்களை பேசிக்கலி. நாங்க வச்சிருந்தோம்ல ஆண்டர்சன் ஹவர்ட்ஸ் வந்து கைலாஷ் பிக் தான். சைலண்டா போட்டான். பார்த்தா ஹவர்ட்ஸ் அவன் நாங்க எடுத்ததுல இருந்து ஹவர்ட்ஸ் நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்கான்டா. ப்ரூனோ ஃபார்முக்கு வந்ததுதான்டா எங்களுக்கு புஷ். ப்ரூனோ தான் புஷ். நீ ஆக்சுவலா பார்த்தனா ப்ரூனோ அடிச்சிட்டான். சாலட் எதிர்பார்த்தது ப்ரூனோ வந்துருச்சு. இந்த ஸ்ட்ரைக்கர் வச்சே மாட்டோம் பாரு. ஸ்ட்ரைக்கரே இல்லாமடா நமக்கு. ஸ்ட்ரைக்கரே இல்ல. கடைசி 3 கேமா கோல். எங்க கால்வர்ட் லூயிலாம் நாங்க வைக்கல. நாங்க வச்சிருந்தது நிக்கலஸ் ஜாக்சன், நிக்கலஸ் ஜாக்சன் வச்சு நாங்க ஃபர்ஸ்ட் இருக்கோம். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஜாக்சன் இல்லாம இருந்தா பண்ணிருப்பீங்க. you would have won the league already. But Chris Wood is a good player. Okay, ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்குது மக்களே. சோ ஃபேண்டசி சூப்பரா போயிட்டு இருக்குது. இந்த சீசன் இல்லாதவங்க அடுத்த சீசன் கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. நல்லா ஃபன்னா தான் இருக்குது. அதுக்கப்புறம் டிராஃப்ட்லயும் வந்து சொல்லுங்க. டிராஃப்ட்ஸும் பண்ணலாம். அப்புறம் வந்து இந்த எபிசோட் வந்து என்ஜாய் பண்ணுங்க. we are looking forward to lot of feedbacks and comments and engagement. உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராம்ல ஹேண்டில் பண்றதுக்கு நம்மளுடைய அட்மின் மிஸ்டர் ஸ்ரீராம் வந்து ரெடியா இருக்காரு. With that, I'll see you from the United Kingdom probably. உங்களுக்கு ஸ்டேடியம் டூர்ஸ்ல ஏதாவது பண்ணணும்னா கண்டிப்பா லைவ் வரேன் நானு.
given. So let's see. This is football pesalam, and we are signing off for now.